அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2022 குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டினும் அது மாதிரி ஒரு மாடல் வந்து நம்ம புக்கிலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கோம். 2 சம்தையும் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இது வந்து என்னென்னா நிகழ்தகவு கணக்கு, ரைட்டா? நம்ம நிகழ்தகவு அப்படின்ற டாபிக் வைஸாக பார்க்கும்போது எல்லா புக்கில் உள்ள எல்லா சமயம் ஒரு 3-4 பார்ட்டாக பிரித்து போட்டுருவோம். சரியா? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனு, அதனால் கேட்ட கொஸ்டின் அது எங்கே இருக்குது, அதை சார்ந்த இன்னொரு கொஸ்டின் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சரியா? 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அல்லது வந்துட்டாலே நமக்கு இதேங்க ஃபார்முலா P of A + P of B - P of A வெட்டு B. சரியா? 2 ஈவெண்ட்டு. என்னென்ன ஈவெண்ட் இங்கே இருக்குது, என்னென்ன நிகழ்ச்சி இருக்குன்னா ஒரே முகம், 2லையும் ஒரே முகம்ன்றது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் கூடுதல் 4 கிடைக்கிறது ஒரு நிகழ்ச்சி. அதுதான் நம்ம ஏபின்னு சொல்லுவோம். அது நம்ம ஷார்ட்டாக இது வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கணும். சரியா? சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூறு வழி என்னென்ன வரும், 2 பகடையை உருட்டினோம்னா 1,1, அதாவது முதல் பகடையில் 1, 2வது பகடையில் 1 விழுகலாம். அடுத்து 1, 2வது பகடையில் 2 விழுகலாம். இது மாதிரி நமக்கு தெரியும். சரியா? அப்போ 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6, அது மாதிரி 2,1 அதில் ஆரம்பித்து 2,6 வரை இருக்கும். அடுத்து 3,1 அதில் ஒரு 6 இருக்கும், 4,1 அதில் ஒரு 6, 5,1 அதில் ஒரு 6, மொத்தம் 36 இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்ன? ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம அதில் P of A கண்டுபிடிச்சா அப்படியே அந்த ஃபார்முலாலே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி வந்து ஒரே முகம், 2லையுமே ஒரே முகம். அப்படின்னா 1,1 இந்த ரோவில் வந்து 2,2 இருக்கும். இந்த ரோவில் அடுத்து 3,3, 4,4, 5,5, 6,6 இப்படி ஒவ்வொரு ரோவிலையும் ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் உள்ளே இருக்குது, மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் 36மே மைண்டில் இருக்கணும். அப்போ 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 மொத்தம் 6 இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 6/36. இதுதாங்க P of A. இப்போ P of A கண்டுபிடிச்சாச்சு. P of B. சரியா? அப்போ 2வது நிகழ்ச்சி என்ன? 4 கூடுதல் 4. நல்லா கவனிங்க. அப்போ இங்கே ஒன்று இருக்குது, 1,3 இருக்குது. அடுத்து இங்கே 2,2 வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த 2,2 2லையுமே இருக்கும். முதல் நிகழ்ச்சியில் இருந்துச்சா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1,3, 2,2, 3,1 வேறு எங்கேயுமே கூடுதல் 4 வராது. நல்லா கவனிங்க. கூட்டினா 4 வரணும். அப்போ 1,3 வரும் இந்த ரோவில். இந்த ரோவில் 2,2 வரும். அடுத்த ரோவில் 3,1 வரும். மொத்தம் 3 தான் இருக்கும். அடுத்ததில் 4,1 கூட்டினா முதல் நம்பரை கூட்டினாலே 5 வந்துடும். அப்போ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்போ மொத்தம் 3 இருக்குது. சரி? அப்போ P of B வந்து 3 கீழே வந்து எப்பயுமே அந்த N of S மொத்த கூறுவழியோட எண்ணிக்கை உள்ள எத்தனை உறுப்பு இருக்குன்றதை நம்ம கீழே எழுதணும். அந்த ஈவெண்ட்டில் எத்தனை உறுப்பு இருக்குன்றதை மேலே எழுதணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மைனஸ் P of A வெட்டு Bனா 2 ஈவெண்ட்டுக்கு காமனாக என்ன இருக்குது? இப்போ சொன்னா இந்த 2,2 வந்து 2லையுமே இருந்துச்சா, அதனால் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்கும் 2க்கும் காமனாக. அப்போ 1/36 அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 6 + 3 - 1/30. ஏன்னா கீழே சமமாக இருந்தால் ஒரு தடவை எழுதுனா போதும். 6, 3, 9, 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போ 8/36. இது 4ஆல் அடி கொடுக்கலாமா? 7 4 8, 9 4 36. அப்போ 2/9. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்னென்னா ஃபார்முலா மைண்டில் இருக்கும். நல்லதுன்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா தான். அப்போ எல்லாமே சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி என்ன? ஒரே முகம். அப்போ அதுக்கு 6 இருக்குது. அப்போ 6/36. கூடுதல் 4 3 டேர்ம் இருக்குது, ப்ளஸ் 3/36. 2க்கும் காமனாக 2,2 வருது. அதனால் 1/36. அப்படியே கழிச்சு போட்டால் ஆன்சர் வரும். அடுத்து 2வது சம் பாருங்கள். இது வந்து எக்ஸசைஸ் 8.4ல் 6th சம்மாக கேட்டிருக்காங்க. 10th புக்கில் இருக்குது. 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தது தான். அல்லதுன்னு கொடுத்தாங்கன்னா P of A யூனியன் B கேட்குறாங்க. இப்போ P of A + P of B - P of A வெட்டு B. இப்போ இங்கே A என்ற ஈவெண்ட் என்னென்னா முகமதிப்பு இரட்டைப்படை எண். முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண். நல்லா கவனிங்க.
அப்போ முதல் இதில் வந்து 2 ரெட்டைப்படை நம்பர் வரணும். இங்கே வருதா, இது எல்லா 6லையுமே வரும். அப்போ இங்கே ஒரு 6. அடுத்து 4,1 4,2 அதில் ஒரு 6 6,1 6,2 6,6 வரைக்கும். அப்போ ரெட்டைப்படை எண் வந்து முதல் பகடையில் இருக்கணும். ரைட்டா? அப்போ இங்கே ஒரு 6 4,1ன்ற வரிசையில் ஒரு 6 6,1ல் ஒரு 6 மொத்தம் 18. சரியா? அப்போ 18/36. இப்போ பின்ற ஈவெண்ட் என்ன, ரெண்டாவது ஈவெண்ட் என்ன, முகமதிப்புகளின் கூடுதல் 8. அப்போ 8 கிடைக்கிறதுக்கு என்னென்ன வரும் நல்லா கவனிங்க. அப்போ இங்கே 1,6 லாஸ்ட்டாகவே வரல. அப்போ இங்கே வந்து 2,6 வரும். அடுத்து இங்கே 3,5 வரும். இந்த ரோவில் 3,5. அடுத்து 4, அந்த ரோவில் வந்து 4,4 வரும். அடுத்து 5th ரோவில் வந்து 5,3. லாஸ்ட் ரோவில் வந்து 6,2. இவ்வளோதான் வரும். ஏன்னா இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன வரும், 8 வரக்கூடிய நம்பர். அப்போ மொத்தம் 5 வந்திருக்கா. அப்போ 5/36 மைனஸ் இப்போ 2 ஈவெண்ட்டுக்கும் காமனானது. அப்போ முதல் பகடையில் இரட்டைப்படை வருது முதல் ஈவெண்ட். அப்போ பாருங்கள் இரட்டைப்படை நம்பர் முதல் எங்கெங்கே இருக்குது, 1 2 3 இடத்துல இருக்குது. இந்த 3 2லையுமே காமனாக இருக்கும். அதனால் 3/36 அவ்வளோதான். இப்போ 18 + 5 23. 23ல் 3 போச்சுன்னா 20. ஏன்னா அப்படியே கூட்டிடுவோம். கீழே வந்து ஒரே ஒரு 36 தான் போடணும். அப்போ 23ல் 3 போச்சுன்னா 20. அப்போ 20/36. 4ஆல் அறிவு கொடுக்கலாமா, 5 20 9 36. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரியா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.